எப்பயுமே ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ, நீயா நானா, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போனாங்க. இப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகுது சார், நிறைய பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் 1000 கேஸ் வருதான் சார், விவாகரத்து கேஸு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. விவாகரத்தில் விரும்பின ஒருத்தனை கூண்டில் நிற்கிறான், மறுபடியும் பேசி பாடுறான். 10 வருஷம் வாழ்ந்த குடும்பம் தாண்டா நீயும் உன் மனைவியும், திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசி பாடுறான். இல்லையா நீங்கள் தீர்ப்பு எழுதிருங்க. தீர்ப்பு எழுதுனா உங்களுக்கு சங்கடம் வந்துட போகுதுரா. 10 வருஷம் அவன் கூட வாழ்ந்தா அதை விடவா ஒரு சங்கடம் வரப்போகுது. நீ எதை வேணாலும் எழுதுன்னா, நான் எழுதுனா நீ வருத்தப்படக்கூடாதுன்னார். நீ எழுது சாமி, எதை பற்றியும் வேணால் எழுதி, கவலைப்படலைன்னா. சரின்னு தீர்ப்பை படித்தார் சார். வர்ற மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு எழுதினார். மனசு விட்டு சிரித்தான் சார் அவன். இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் நினச்சேன், அது எப்படா சிரிக்கிறேன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, 10 வருஷமும் முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் நான் 5 வருஷத்துக்கு முந்தைய பதிவு பண்ணியிருப்பேன். அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்கிறது அவனுக்கு அவருக்கே அப்போ தான் தெரியும். எங்கள் ஊர்லேயே ஒரு 5-6 தெருவு தள்ளி ஒரு புருஷன் காணாமல் போட்டான் சார். காணாமல் போட்டவனே அந்த அம்மா கவலையே படலை. டெய்லி போகுது, மார்க்கெட்டுக்கு போகுது, காய்கறி வாங்குது, குடும்பத்தை இயல்பாக நடத்துது. இயற்கையாக நடத்தும் போதே தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வார்டு கவுன்சிலர் தலைமையில் போய், ஏமா 2 நாளாக உங்கள் வீட்டுக்காரன் காணான்னு ஊரே புலம்புது, நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற, எங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற, போலீஸ்லேயும் சொல்லாமல் இருக்கிற, என்ன பண்ண, ஏதோ ஒரு முயற்சி எடு, என்ன பண்ணணுன்றீங்க. இப்போ ஒரு பேப்பர்லேயே அது விளம்பரம் கொடுமான்னு. மறுநாள் காலையில் அந்த அம்மா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருது சார். காணவில்லைன்னு போட்டு அந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு வச்சுக்குது. எல்லோரும் மறுபடியும் போய் சண்டை போட்டாங்க சார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த ஆள் தானாக வீட்டுக்கு வந்துடுவான், அதனால தான் நான் இப்படி ஒரு தந்திரம் பண்ணேன்னுச்சு. அதனால் அவங்கவுங்களுக்குள்ள 1000 போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமான வாழ்க்கை கிடையாது. யாருக்கும் பூகம்பத்துக்கு பிறகு தான் அமைதி வரும், புயலுக்கு பின்ன தான் நல்ல மழை வரும். அதனால் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த சிக்கலுக்காக துவண்டு போகிறவன் வாழ்க்கையிலே தோர்ந்து விடுவான். தூக்கி எறிங்க, மனசில் ஒரு தைரியப்படுத்துங்க.